Hi friends, welcome to Unlimited Foodies. நான் சூரியகலா விஸ்வநாதன் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நேச்சுரல் ஹெர்பல் டீ, அதாவது சங்குப்பூவை வச்சு ப்ளூ டீ எப்படி பண்றதுன்றத நம்ம பார்க்க போறோம். அந்த காலத்துல பாத்தீங்கன்னா வேலியோரம் நிறைய இந்த சங்குப்பூ செடி வளர்ந்துருக்கும். இப்ப இதனோட மருத்துவ குணம் தெரிஞ்சு எல்லாருமே வீட்டுல இந்த செடியை வீட்டிலேயே நம்ம வளர்க்க ஆரம்பிச்சிட்டோம். இதுக்கு ரொம்ப பெரிய இடவசதி தேவையில்லை. ஒரு சின்ன இடம் இருந்தாலே போதும். ஒரு சின்ன ஜாடியில இந்த செடியை நம்ம வளர்க்கலாம். ஒரு கயிறு கட்டி விட்டாலே அது நல்லா கொடி மாதிரி படர்ந்து வளரும். இந்த வீடியோல பாத்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு. இந்த சங்குப்பூ சங்கு போன்ற தோற்றத்துல இருக்கிறதுனால இது சங்குப்பூன்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. இந்த சங்குப்பூக்கு சங்கு புஷ்பம், சங்கு புஷ்பின்ட்டு நிறைய மூலிகை பெயர்கள் இருக்குதுக்கு. இதை இங்கிலீஷ்ல பட்டர்ஃப்ளை பீ பிளான்ட்னு சொல்லுவாங்க. இந்த பூவுல நிறைய மருத்துவ குணம் இருக்குது. அது என்னன்றதை நம்ம இப்ப பார்ப்போம். இந்த செடியோட தண்டு, இலை, பூ, காய் எல்லாமே மருத்துவ குணம் கொண்டது. ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது இந்த பூல. உடம்புல இருக்கக்கூடிய நச்சுத்தன்மையை வெளியேற்றக்கூடிய சக்தி இதுக்கு இருக்கு. டயபெட்டிக்ஸ் பேஷண்ட்டுக்கு சர்க்கரையின் அளவை உடல்ல கட்டுப்படுத்தும். சங்குப்பூவில் உள்ள பிளவனாய்ட்ஸ் புற்றுநோய் செல்களை உடலில் உருவாகாமல் தடுக்கும். இது இம்யூனிட்டி பவரை இன்க்ரீஸ் பண்ணும். கொலஸ்ட்ராலை குறைக்கக்கூடிய சக்தி இந்த சங்குப்பூவுக்கு இருக்கு. மீதி இன்ஃபர்மேஷனை இந்த ப்ளூ டீயை செஞ்சுக்கிட்டே நம்ம பார்ப்போம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு சங்குப்பூ வச்சு எப்படி ப்ளூ டீ எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இந்த சங்குப்பூ நம்ம சாமிக்கு வச்சு படைப்போம். இந்த சங்குப்பூ சிவன் சாமிக்கு ரொம்ப உகந்த பூ இது. இதை வச்சு தான் நம்ம இன்னைக்கு ப்ளூ டீ செய்ய போகிறோம். நம்ம இந்த ப்ளூ டீ செய்யறதுக்கு முன்னாடி இந்த சங்குப்பூவில் இருக்கிற காம்பை லேசாக நம்ம பொறுமையாக எடுத்து அழகாக வந்துடும். இங்கே பாருங்கள், இதை மாதிரி நம்ம எல்லா பூவில் இருக்க காம்பையும் எடுத்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு 2 டீ பண்ண போகிறோம். ஒரு கிளாஸ்க்கு நம்ம 5 பூ போட போகிறோம். ஒரு டீ பிளெயினாக பண்ண போகிறோம். இன்னொரு டீ லெமன் வச்சு பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒரு பவுலில் சூடான தண்ணி வச்சுருக்கிறேன். காம்பை நீக்கிட்டு ஒரு 10 பூ எடுத்து வச்சுருக்கோம். இந்த 10 பூவையும் நம்ம சூடான தண்ணியில் போட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் இது உள்ளே இருக்கட்டும். இந்த பூவு இதுல இருக்கிற கலர் ஃபுல்லாவுமே அந்த தண்ணியில இறங்கிடும். இறங்கின பிறகு நம்ம 2 கிளாஸ்ல ஊத்திக்கலாம் அந்த தண்ணியை. இந்த பூவை நம்ம தண்ணி உள்ள இந்த மாதிரி பண்ணி விடணும். அப்பதான் இந்த பூல இருக்கிற இந்த கலர் இறங்கும். இந்த பூல இருக்க கலர் லேசா கொஞ்சம் நேரம் ஆக ஆக தண்ணியில இறங்க ஆரம்பிக்கும். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா இந்த தண்ணி நீல கலர்ல மாறிடும். இந்த பூ பாத்தீங்கன்னா இதுக்கு டேஸ்ட் கிடையாது, எந்த ஃபிளேவரும் இல்ல. லேசா துவப்பு சுவை இருக்கும். அது அந்த அளவுக்கு தெரியாது. நாம ஆட் பண்ற ஃபிளேவர் தான் இந்த டீல இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், பாத்தீங்கன்னா இந்த பூல இருக்க கலர் கொஞ்சம் கொஞ்சமா இறங்குது பாருங்க. நம்ம இதுக்கு நல்ல ஹாட்டான வாட்டர் தான் யூஸ் பண்ணணும். அப்பதான் அந்த பூல இருக்க கலர் நல்லா இறங்கும். நீங்க லேசான வெதுவெதுப்பான தண்ணி ஊத்துனீங்கன்னா அந்த அளவுக்கு அந்த பூல இருக்கக்கூடிய சாயம் இறங்காது. நல்லா சூடான தண்ணி ஊத்தினீங்கன்னா தான் இறங்கும் அதுல இருக்க சாயம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஊத்தி ஒரு 2 மினிட்ஸ்லயே நல்லா கலர் சேஞ்ச் ஆயிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பூ பாத்தீங்கன்னா தாய்லாந்து, சீனா போன்ற நாடுகள்ல 5 ஸ்டார் ஹோட்டல்ல ராயல் ஃபுட்டா இந்த பூவை சேர்த்து சமைக்கிறாங்க. அவ்வளோ ஒரு மகத்துவம் வாய்ந்த பூ இது. இது நிறைய மருத்துவ குணம் இருக்குது இந்த சங்குப்பூல. இந்த சங்குப்பூ டீயை நம்ம குடிக்கிறதுனால உடல் எடை குறையும். இந்த டீயை குடிப்பதனால நம்ம சருமம் நல்லா பொலிவடையும். மூளை நல்லா சுறுசுறுப்பா இயங்கும். இந்த டீ குடிக்கிறதுனால நம்ம இந்த பூனால மனசோர்வு, மனக்கவலை, உடல்ல இருக்கக்கூடிய அமிலத்தன்மை இதெல்லாம் நீக்க இந்த பூ உபயோகப்படுது. இப்ப சில பேருக்கு பாத்தீங்கன்னா திடீர்னு காய்ச்சல் வரும். அந்த மாதிரி காய்ச்சல் வந்துருச்சுன்னா சங்குப்பூ டீயை குடிச்ச ஒரு 4 மணி நேரத்துல இருந்து பாத்தீங்கன்னா அவங்க உடல்ல இருக்கக்கூடிய தட்பவெப்ப நிலை சீரான நிலையில இருக்கும். அதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் இது. இது ஜீரண கோளாறு, இந்த வயிற்றெரிச்சல் இதெல்லாம் சரி செய்யும் இது. ஃப்ரெண்ட்ஸ், இப்ப பாத்தீங்கன்னா இந்த சங்குப்பூல இருக்க கலர் எல்லாமே தண்ணியில இறங்கிடுச்சு பாருங்க. நல்ல ப்ளூ கலரா மாறிடுச்சு. இந்த பூ பாத்தீங்கன்னா நல்லா டிரான்ஸ்பரண்டா ஆயிடுச்சு பாருங்க. நான் ஒன்னு எடுத்து காமிக்கிறேன் பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பூ பாருங்க நல்லா டிரான்ஸ்பரண்டா ஆயிடுச்சு. அந்த பூல இருக்க கலர் எல்லாமே போய் டிரான்ஸ்பரண்டா வெள்ளையா ஆயிடுச்சு பாருங்க. இப்ப நம்ம இந்த எல்லா பூவுமே வடிகட்டி எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 விதமான டீ பண்ண போறோம்னு சொல்லியிருந்தேன். இப்போ ஃபர்ஸ்ட் பிளெயின் டீ நம்ம எப்படி பண்ண போறோம்ன்றதை பார்ப்போம். இதுல நம்ம ஸ்வீட்டுக்காக ஹனி சேர்க்க போறோம். இப்போ நான் 1 ஸ்பூன் ஹனி சேர்த்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம இப்படியே குடிச்சோன்னா இதை ப்ளூ டீன்னு சொல்லுவாங்க. இப்போ அடுத்தது நம்ம
லெமன் வச்சு ஒரு டீ பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பர்பிள் கலர் டீ பார்க்க போகிறோம். இப்போ நான் இதில் வந்து லெமன் வந்து 2 ட்ராப் விட்டு காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பர்பிள் கலரில் மாறிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பர்பிள் கலர் டீ. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ அடுத்தது வந்து பிங்க் கலர் டீ பண்ணலாம். நம்ம இங்கே வந்து 2 ட்ராப் தான் விட்டுருந்தோம். இப்போ 2 ட்ராப்பை விட அதிகமாக விட்டோம்னா நம்ம பிங்க் கலர் டீ நமக்கு கிடைச்சிரும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், பிங்க் கலர் டீ கிடச்சிருச்சு. பார்க்குறதுக்கு எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இதுதான் வந்து கலர் சேஞ்சிங் டீன்னு சொல்லுவாங்க. ஒரே பூ வச்சு நம்ம 3 டிஃப்ரெண்ட் கலரில் டீ பண்ணியிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இதில் நீங்கள் டேஸ்ட்டுக்காக ஹனி சேர்த்துக்கலாம். ஹனி இல்லைனா வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு நல்ல நேச்சுரல் ஹெர்பல் டீ. இது நிறைய நல்ல பயன்கள் இருக்குது இந்த டீயை நம்ம குடிக்கிறதுனால. கண்டிப்பாக இதை நீங்கள் எல்லாருமே உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அன்லிமிட்டெட் ஃபுட்டீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை பார்க்குற புது வியூவர்ஸாக இருந்தால் மறக்காமல் அன்லிமிட்டெட் ஃபுட்டீஸை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்னு செலக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.